பூஜா. ஹாய் அம்மா. ஹாய் செல்லம்ஸ். ஹாய் செல்லம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட பூஜாஸ் கிச்சனுக்கு 500K சொந்தங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மனமார்ந்த நன்றிகள்மா எல்லாருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு நான் தான் சமைச்சிருக்கேன். சுட சுட சோறு. ஓகே. இங்கே வந்து முட்டை வச்சு வச்சுருக்கேன். ம். இது வந்து கேரட் பொரியல். ஓகேவா? வாவ், கலர்ஃபுல்லாக இருக்கே பார்க்கவே. குழம்பு என்னன்னு பார்க்கலாமா? சுட சுட கத்திரிக்காய் காராமணி போட்டு காரக்குழம்பு. இப்படி சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து குண்டு குண்டு கத்திரிக்காய் இருக்கும்ல, நாட்டு கத்திரிக்காய். அது வந்து நாங்கள் சிறுவாபுரி போனோம்ல, அப்போ வாங்கிட்டு வந்தோம். அந்த கத்திரிக்காய் போட்டு தான் குழம்பு வச்சுருக்கேன். அவ்வளோதான். வருஷம் வேறு லெவலில் சமைச்சிட்டா விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நேரம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் நம்மளோட சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. இதே போல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம 1M சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருவோம். இன்றைக்கே ஒருத்தர் வாழ்த்தி இருந்தாங்க, கூடிய விரைவில் நீங்கள் 1M வந்து அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். காலையிலேருந்து நிறைய பேர் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஆல். நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இன்ஸ்டாலையும் சரி எல்லாத்துலேயும் அவ்வளோ விஷஸ் சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேங்க்யூ. இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன். நம்ம ஆகஸ்ட் 29 கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம் இல்லையா, அதே தேதியில் நிறைய பேர் வந்து திருமணம் வச்சுருக்கீங்க. அன்றைக்கி நிறைய பேருக்கு பிறந்த நாள். அதுக்கப்புறமா நிறைய பேர் அன்னைக்கு வீடு கட்டி கொடுத்துன்னு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா வாழ்க வளத்துடன். இன்னொரு சின்ன அப்டேட். எப்பயுமே செவ்வாய்க்கிழமைனா கோவில் போயிட்டுருக்கோம் இல்லையா, இதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமைனா போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் கோவில் செவ்வாய்க்கிழமைனா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இவ்வளோ நாளும் அந்த கூட்டத்தில் தான் சாமி பார்த்துட்டு வந்தோம். ஆனால் லாஸ்ட் வீக் வந்து பத்திரிக்கை வைக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வியாழக்கிழமை போயிருந்தோம். கோவிலே ரொம்ப அமைதியாக இருக்குது, காலியாக இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம். சரி ஓகே சொல்ல மாட்டேன், வெளியவே வந்துருவோம். நம்ம வெளியவே பண்ணிட்டு வெளியே இருந்து முருகர் அங்க இருப்பாரு, நம்ம இங்கிருந்து சாமி கும்பிடுவோம். ஆனா மற்ற நாட்கள்ல போனா கொஞ்சம் உள்ளவே சாமி போய் கும்பிட்டு வர்றதா இருக்கு. சரி ஓகே, நம்ம வந்து அமைதியா போய் கும்பிடுறதுக்கு தான் சாமி பார்க்க போறோம். அங்க வந்து எப்படி ஒரு நிமிஷம் கூட சாமி கும்பிட வருவாங்க, தள்ளிட்டே இருக்காங்க போக போக. இவ்வளவு நாளும் அப்படிதான் அவ்வளவு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால வேற ஆப்ஷன் கிடையாது, அவ்வளவு கூட்டம் வராங்க. சரி ஓகே, நம்ம முருகர் நம்ம வந்து வியாழக்கிழமையில போயிட்டு கும்பிட்டு வரலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம். கண்டிப்பா வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? நிறைய பேர் வரும் போடுவோம், மிஸ் பண்ணுவேன்னு சொல்வீங்க. ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு போடுவேன்னு சொல்லிட்டு எப்படியாவது 9 மணிக்குள்ள போட்டுருவேன். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால தான் நான் இந்த அப்டேட்டும் கொடுத்துறேன் உங்களுக்கு. அதனால வியாழக்கிழமை இனிமேல் முருகர் கோயில் அப்டேட் வரும். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா பை.